ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ ஒரு வீடியோவாக போடலான்னு, இது என்னோடய ஃபஸ்ட்டு முயற்சி. ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு நான் இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நம்மளோட சேனல் எப்பட்றா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸை பற்றி நம்ம இப்போ இந்த கொஞ்ச நாளாக தான் ரிவ்யூ போட்டுட்ருக்குறோம். இடையில நான் வீடியோலாம் எதுவுமே நான் போடல. எப்போறால நான் வீடியோலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் பிக் பாஸை பார்க்கும்போது எனக்கு அது மனசில் இது தப்புன்னு படும்போது இதை நம்ம சுட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை நம்ம ஷார்ட்ஸாவோ வீடியோவோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஷார்ட்ஸாகவும் வீடியோவும் நான் நிறையா போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் விஜய் சேதுபதியோட இந்த வாரம் ஹோஸ்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் எதுலேயுமே நான் போடலை, ஷார்ட்ஸ்லேயும் போடல, வீடியோவாகவும் போடல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதியோட அந்த ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருதலை பட்சமாக தான் இருந்தது. ஒருதலை பட்சமாக தான் இருந்தது. ஸோ ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு வரும்போது தான் இவரோட வாய்ஸ் அதிகமாக இருக்கு, இவரோட ரோஸ்ட் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இவரோட ரோஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றவங்க தப்பு பண்ணும்போது இவரோட கேட்குற விதம் கொஞ்சம் லிபரலாக இருக்குது. ஸோ சௌந்தர்யா ஜாக்லின் அப்படின்றப்ப மட்டும் இவரோட வாய்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படி கேட்குது, அப்படி ஒரு ரோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவில் அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ், ஸோ இந்த டாஸ்க்கை வச்சு தான் இந்த வார எபிசோட ஃபுல்லாக விஜய் சேதுபதி ஓட்டுனார்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஏஞ்சலாக இருந்து அந்த நல்லவங்களாக செலக்ட் பண்ணும்போது பவித்ரா அந்த எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்தாலும் அவங்க தாங்கக்கூடிய நிலைமையில இருந்தாங்க. அதனால் அவங்க தாங்கினாங்க. ஸோ ஓகே, சரிங்களா? மற்றபடி ஏஞ்சலாக இருந்து அன்ஷிதா அவங்களோட கேமை தான் அவங்க விளையாண்டாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கேட்டை கதவை திறந்து விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஓவியா தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓவியா தான் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் இவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. பட் ஆனால் ஆனந்தியை அவங்க துன்புறுத்தையில் அவங்களால தாங்க முடியல. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏஞ்சல்ஸில் யார் நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பவித்ரா தான் கைஸ் அதில் தெரிஞ்சது. அப்புறம் சத்யா கொஞ்சம் தாங்கினார், அவ்வளோதான். மற்றபடிலாம் விஷால்லாம் யார் யாரையோ போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு உட்காந்தாரு, எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, சரிங்களா? ஸோ 6 ப்ரோமோ மட்டும் வந்துச்சு அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 6 ப்ரோமோ வந்துச்சு. அந்த டெவிலண்டா ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே 6 ப்ரோமோ வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதியை பற்றி பேச வரேன்னா, இல்லை இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் டாஸ்க்கை பற்றி இந்த அம்மா பேசுதான்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம அந்த டாஸ்க்கை பற்றி நம்ம பேச வேண்டாம் கைஸ். நம்ம இவரோட ஹோஸ்ட்டை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஹோஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒருதலை பட்சமாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய இடங்களில் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவை இவர் பேசவே விடலை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மற்றவங்கெல்லாம் கருத்து சொல்கிறாங்க. இப்போ மஞ்சரி சொல்கிறாங்க இவங்க பிக் பாஸ் ரூல்ஸை மீறுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரூல்ஸை மீறுறாங்கம்மா எனக்கு தெரியல. மஞ்சரி சொல்கிறாங்க பிக் பாஸ் ரூல்ஸை மீறுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரூல்ஸை இவங்க மீறினாங்க அப்படிங்கிறது தெரியல. டபக்கு டப்பா அருண் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேமை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேம் கூடயே ஆடிக்கிட்டு அந்த கேமையே குறை சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த கேங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம் இல்லை கேஸ், சரிங்களா? அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பேசும்போது அப்படியே கனெக்ட் ஆகிடுறது தான். ஏன் இப்போ அருண், விஷால், தர்ஷிகா, ராணவ் இவங்கெல்லாம் கூட்டா இல்லையா? இல்லை எனக்கு தெரியல. இவர் ஒருத்தர் இவங்க மட்டும் தான் பிக் பாஸில் கேங்காக இருக்கிற மாதிரியே பேசுகிறார், சரிங்களா? சரி, டபக்கு டப்பா அருண் கெடுக்குதுங்க சார் அப்படின்ட்டாரு.
முத்து முத்து குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கூலில் அந்த கோழி மூட்டுற வேலை பார்த்துருப்பாராட்டிருக்கு, நல்லா வந்து இங்கே கோழி மூட்டி விட்டார். அப்புறம் கைஸ், எனக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு டவுட் வருது. உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்டாங்க தர்ஷிகா. ஆக்சுவலாக வந்து அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே தர்ஷிகா தான். சரிங்களா? கேம் விளையாட வந்தீங்கன்னா கேம் விளையாடுவாங்க, ஏன் இப்படி சும்மா அவங்க இஷ்டம். அவங்க விளையாடலாமல் இருக்கலாம், விளையாண்டுருக்கலாம், அது அவங்களோட இஷ்டம். அதை வந்து சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி சார்கிட்ட ஜாக்லின் சௌந்தர்யா ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. யூ டோன்ட் வரி தர்ஷிகா. சரிங்களா? ஆனால் இவங்க தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு அது தப்பாகவே தெரியல. சரிங்களா? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, சார் நான் வந்து ஒரு கான்வர்சேஷனில் தான் நான் வந்து உங்கள் அப்பா வீடான்னு கேட்டீங்க. உங்கள் அப்பா வீடான்னு கேட்கல, உங்கள் அப்பன். காது நல்லா கேட்குது எங்களுக்கெல்லாம். சரிங்களா? ரீல் சுத்தாதீங்க தர்ஷிகா, ரீல் சுத்தாதீங்க. சரியா? உங்கள் அப்பா வீடான்னு கேட்டீங்க. சீப்போ அப்படின்னு சொன்னங்காட்டி உங்களுக்கு வந்து மண்டைக்கு ஏறிடுச்சுங்களா? நீ சீப்போ தானம்மா, நீ அந்த மாதிரி கண்டென்ட் வேலை தரத்தை தானே நீ பிக் பாஸில் பண்ணிகிட்டு இருக்கிற விளக்கண்ண. என்ன நீ கண்டென்ட் கொடுத்த? வந்த ஒரு 2 வாரம் தான் உன் தர்சிக்காவா அப்படின்னு இருந்தது. இப்போ அப்படின்னு இருக்குது. கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. விஷால் பின்னாடியே அலையிறது, விஷால் பின்னாடி ஊட்டி விடுறது, படுக்கிறது, கொஞ்சுறது, ஹக் பண்ணுறது. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இரிட்டேட்டிங்காக இருக்குது. பிக் பாஸ் பார்க்கும்போது இரிட்டேட்டிங். கொஞ்சம் எபிசோடெலாம் அவங்கள வச்சே டைமிங்கை ஓட்டுறாங்க. கன்றாவியாக இருக்குது. டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமான் இருக்குது. சரியா? ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவர் சபையில் எடுத்து வைக்க மாட்டார். ஏன்னா அது வந்து கண்டென்ட்டாமா. சரியா? அது வந்து கண்டென்ட்டாமா. ஆனால் இவங்க வந்து ஒரு குரூப்பாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் ஒரு கேங்காக இருந்து ஒரு விஷயம் பண்ணலை அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தப்பாப்படுது. 2 பேர் நைட்டில் கொஞ்சிறது என்ன, கொலாவறது என்ன, இதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்களா? இல்லை அவர் கேட்க மாட்டாருன்னு தான் நானும் கேட்குறேன். திருட்டு பிரியாணி கும்பலை வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி இனிமேல் அடுத்த தடவை பண்ணாதீங்கன்னு க்யூட்டாக இருந்தது. அடுத்த தடவை பண்ணாதீங்க. இது என்னையா நியாயம்? இது என்னதான் நியாயம்? ஒரு தப்பை சுட்டி காட்டுறது தான் ஹோஸ்ட்டு. இவர் ஆதரிக்கவே செய்கிறாரு. அப்புறம் இவர் ஹோஸ்டே கிடையாது. க்யூட்டாக இருக்குதாம்மா, தப்பு வந்து க்யூட்டாக இருக்குதாம்மா. எங்கே போய் சொல்கிறது? சரி. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸில் ஏஞ்சல் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, டிமாண்ட்ஸ் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. சரியா? இவங்க கேம் விளையாடலேன்னு சொல்லி இவங்கள வச்சு செஞ்சீங்களே, உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை டெவில்ஸ் வந்து வச்சு செஞ்சாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? மிளகா முட்டையை அடித்து ஊற்றுறது, உப்பள்ளி வாயில் கொட்டி தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறது, அதுக்கப்புறம் மிளகாயை திங்க வைக்கிறது, கீழே கிடந்த இதெல்லாம் தூக்கி மூஞ்சியில் அப்புறது, விம்ஜெல்லை தூக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணுன்னு சொல்கிறது. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் டாஸ்க்? என்ன டாஸ்க் இதெல்லாம்? கேவலம் முடிச்ச டாஸ்க். இதுக்கு வந்து இதை வந்து விஜய் சேதுபதி ஒன்றுமே கேட்கல. ஏன்னா அவங்க டெவில், அவங்க வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்க சார், நான் ஒன்று கேட்குறேன். இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து இந்த கீ டாஸ்க்குன்னு ஏதோ ஒன்று இருந்தது. அதாவது இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று உளுந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு பின்னாடி இந்த அப்படி கையை கட்டிட்டுலாம் விளையாண்டாங்க இல்லையா? அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று உளுந்து செஞ்சு விளையாண்டாங்க. அப்போ வந்து அதை இவர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ கூட்டத்தில் அந்த பிக் பாஸுக்கு வந்த ஒரு லேடி வந்து சொல்லியிருப்பாங்க, சார் எங்களுக்கு பயமாக இருந்ததுங்க சார், இவங்க வந்து பயப்படுற மாதிரி விளையாடுறோம். சரி, அது பயப்படுற மாதிரி விளையாடுறாங்க. அப்போ இது என்ன வெங்காயம்? அந்த வெங்காயத்துக்கு வந்து அது வந்து பயமாக இருக்குது. டாஸ்க்காக விளையாடாதீங்க, கவனமாக விளையாடுங்க, ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி விளையாடுங்க அப்படிங்கிறீங்க. இந்த இதுக்கு ஏன் பயம் வரல? மனசாட்சி இருக்கிற மக்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பயந்துருப்பாங்க. நானே அந்த இடத்துல நான் பயந்தேன் கைஸ். உண்மையிலேயே அவ்வளோ ஒரு வல்கராக இருந்தது எல்லாமே. ஒரு ஹியூமன் பீயிங்கை
நீங்க சொல்லி தர்றீங்க, நீங்க சமூகத்துக்கு இதெல்லாம் சொல்லி தரீங்க. யாரு பிக் பாஸ் ரிவ்யூவர், இப்போ யாரு இந்த ஃபேமஸ் ஆனவர் நினைக்கிறேன், ஜேம்ஸ் வசந்தன், அவர் கூட சொல்லியிருப்பார், இன்னைக்கு மட்டும் நீங்க பிக் பாஸை எந்த குழந்தைங்களையுமே நீங்க பார்க்க விட்டுறாதீங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரமா இருந்தது, அவ்வளோ ஒரு வல்கரா இருந்தது மஞ்சரி பண்ண வேலையெல்லாம். நீங்க பேச பேச இங்க முட்டையை அடிச்சு ஊத்துவேன் அப்படிங்குது. என்ன ஒரு திமிருத்தனம் உங்களுக்குலாம். அது இங்கனையே வைக்கணுமாமா, முழுங்கவும் கூடாதாமா. ஆக்சுவலாக எனக்கு முட்டை வந்து வளவளம் தானே கைஸ் இருக்கும், அது எப்படி கைஸ் இந்த இடத்துல போய் நிற்குமா கைஸ், இவ்வளோ தானே போய் கைஸ் போகும். நீங்கள் அது பா சாமி, இந்த சாட்சனா அவங்க வெளியே வந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்க பண்ணதெல்லாம் பார்த்தா கீழே இருந்ததெல்லாம் எடுத்து வாயில வைக்கிறாங்க. முடியல எங்கனால. இதே அந்த இடத்துல அவங்க ஏஞ்சல இதை என்ன சொல்றது, டெவிலா இருந்து மற்றவங்க ஏஞ்சல இருந்து இந்த ஆக்டிவிட்டியை சாச்சனாக்கு பண்ணியிருந்தா விஜய் சேதுபதி சும்மா இருந்திருப்பாரா? ஏன் நீங்க சாச்சனாக்கு நீங்க அப்படி பண்ணீங்க? கீழே கிடந்ததை எடுத்து எதுக்கு மூஞ்சியில அப்படிங்க? என் புள்ளைக்கு என் புள்ள மூஞ்சியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் என்ன சொல்றது? கேப்பார்ல, தான் பிள்ளைக்கு இன்னொன்னே வருவார்ல. அப்ப ஏன் அவங்க வெறும் டாஸ்க் தானே விளையாடல, அதுக்கு ஏன் இவ்வளவு ரோஸ்ட்? அதுதான் என் கேள்வி. அவங்க வெறும் டாஸ்க் தானே விளையாடல, மற்றவங்களெல்லாம் யாரையும் ஒன்றும் கெடுக்கலையே. சரி, அவங்க இந்த ஜாக்லின் வந்து இந்த இவர் ரஞ்சித்திட்ட பண்ணது வந்து தப்பு தான். ஆனால் அவர் வந்து என்னன்னா கெஞ்சி கேட்டுக்கிறாம கொஞ்சம் ரூடாக கேட்டிருக்கலாம். அவர் வந்து என்னன்னா பாசம் அன்பு மலையில இருக்கிறவர். இதனால் வரைக்கும் பிக் பாஸ்ல கோவமே காமிக்காத ஒரே ஆள் ரஞ்சித் தான். சரியா? இதுதான் அவரோட ஒரிஜினல் கேரக்டரா இல்லை நான் பிக் பாஸ்க்காக நடிக்கிறாரா அப்படிங்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ரஞ்சித், இந்த சத்யா, இந்த பவித்ரா, இவங்க 3 பேரையுமே எந்த விஷயத்துலையுமே நம்ம கணிக்கவே முடியல. அவங்களோட இயல்பு குணமே இதுதானா, வெளியிலேயே வந்து இதுதான் இப்படிதான் இருப்பாங்களா, இல்லை வெளியிலேயே இப்படிதான் இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரியா? அப்புறம் இந்த ஜெஃப்ரி வந்து அப்பா பக்கா கிரிமினல் பிளேயருங்க, பக்கா கிரிமினல், பயங்கரமான கிரிமினல். முக்கி போட சொல்றாங்கல்ல, ஏற்கனவே நீ 100 முக்கி போட்டுதான் போன தடவை கால் வலிக்குதா கை வலிக்குதான்னு கேட்டு வாங்கினேன். இந்த தடவை 132 தடவை போடுற வரைக்கும் வாய் என்ன கம்முன்னு சும்மாவா இருந்தது? என்னால் போட முடியாது, போக வேண்டியதானே. போட்டுட்டு எதுக்கு நீ அனுதாபங்களை சேகரிக்கிற? இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவை வந்து நாமினேஷன்ல கொண்டு வர்றாரு ஜெஃப்ரி. ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. கோவா கேங்க வந்து அடிச்சிட்டாங்களாமா விஜய் சேதுபதி, அதுக்காக இன்னைக்கு வந்து எல்லாம் அவங்கவுங்களே நாமினேஷன் பண்ணிக்கிறாங்க. சும்மாவாமா சௌந்தர்யா வந்து சும்மா இருக்காங்களாமா. அட வாயில எனக்கு ஏதாவது வந்துட போகுது. அப்படி சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட தான் போய் தலையில மடியில படுத்தியா ஜெஃப்ரி? அவங்க தலையை கோத சொல்றது, மடியில படுக்கிறது, ஷோல்டர்ல படுக்கிறது, கொஞ்சிறது. இப்ப இன்னைக்கு வந்து சும்மாவாமா சௌந்தர்யா வந்து வேஸ்ட் அப்படிங்கிறாரு. ஏன் இது நாள் வரைக்கும் தெரியலையாமா அந்த அம்மா வேஸ்ட், சௌந்தர்யா வந்து வேஸ்ட்னு இவருக்கு தெரியலையாமா? விஜய் சேதுபதி வந்து சொன்னங்காட்டி தான் இவருக்கு வேஸ்ட்னு தெரியுதாமா? இல்லை எனக்கு புரியல. உண்மையிலேயே எல்லாருமே என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, எல்லாம் கேமா விளையாடுங்கன்னா அப்பா சாமி. ஜாக்லின்னு சுத்தமாக இவர் பேசவே விடலை, அதுதான் ஒரு மைனஸ். அவங்க வந்து எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை வெளியே வந்து சொல்றாங்க. இதே கருத்துக்களை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் மாற்றுவோன்னு சொல்றாங்க. அது இந்த யாரு விஷால், இந்த ராணவ், செவனேன் தான் ரயான் இருப்பான், இவன் தான் போய் நைட்டு மம்பிழ்த்துட்டு இருப்பான். யாரு? ராணவ். விஷால் போய் ராணவ நீ கம்முன்னு பேசாம வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு தான் போயிருப்பான். ஆனா இங்க வந்து அப்படியே மாத்தி பேசுறான் விஷால். சார் இவங்க 4 பேர் சேர்ந்து அவனை போட்டு கும்புறாங்க சார், அடிக்கிறாங்க சார், குத்துறாங்க சார். எங்கங்க சார் குத்துறாங்க, என்ன சார் அடிச்சாங்க, ஏங்க சார் இவ்வளோ போய் பப்ளிக்கை பார்த்தோன்னு இவ்வளோ நடிக்கிறீங்க விஷால்? அதைத்தான் ரயான் கேட்டான், கரெக்டாக கேட்டான் ஜாக் கிட்ட. ஏன் ஜாக்
விஷால் வந்து நேற்று நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு, இப்போ இங்கே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. கரெக்டாக கேட்டார்ல ரயானு. ஸோ இவங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த கோவா கேங்கை உடைச்சிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கேமு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். சரி, இந்த வாரம் வந்து இந்த காலையிலேயே ஆரம்பிச்சிட்டார் யார், நம்ம டபக்கு டப்பா அருண் வந்து நம்ம தான் இனி இந்த வாரம் வந்து கெத்தாக இருக்கணும், எல்லாத்துலேயும் வாய்ஸ் ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிக்கிட்டு மரணடி வாங்கிட்டு இருக்காரு இந்த டபக்கு டப்பா அருண். சரிங்களா. அப்புறம் நான் ஜெஃப்ரியை நான் ரொம்ப என்ன சொல்கிறது, கேவலமாக இருக்குது அவரோட கேரக்டர். சரியா, என்னதான் கேங்க ஒன்றா பழகி மடியில் படுத்து தலையை கோதிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இப்படி இருந்துட்டு அந்த பொண்ணு சும்மான்னு சொல்றி நாமினேஷனில் வந்து சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறம் பவித்ராவோட நைட்டில் வந்து நடந்துக்கிட்டே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பவித்ராவோட இப்போ தான் சுயரூபம் வெளியே வருது, இப்போ தான் பொறணி பேச ஆரம்பிச்சிருக்கு அந்த அம்மா. சரியா, அப்போ ஒரு ஹோஸ்ட்டுங்கிறதே இந்த தடவை கேமை உடைச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் 100க்கு 50% தான் என்னால் தர முடியும், 50க்கு 50, 100க்கு 100 என்னால் தர முடியாது. அப்புறம் இந்த சாச்சனா வந்து எவிக்ட் ஆகும்போது ஆனந்திக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, சாச்சனாக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. ஃபுல்லாகவே பாசிட்டிவாகவே போடுறாங்க கைஸ். ஏன் அவங்க போய் புறணி பேசினது, வச்சது, முத்துவை பற்றி இன்னொருத்தட்ட குறை சொன்னது, இதெல்லாம் ஏன் போடவே இல்லை? அவங்களோட நெகட்டிவெல்லாம் எதுவுமே போடவே இல்லை, சும்மா பாசிட்டிவாக போட்டு காமிக்கிறாங்க. ஆனந்திக்கு அதே மாதிரி தான் பாசிட்டிவாக போடுறாங்க. ஏன் அவங்க நிறையா பேர் மண்டையை போய் கழுவலையா? சௌந்தர்யா இது ஜாக்லின் எல்லாம் பின்னாடி போய் பேசலையா முதுகுக்கு பின்னாடி? அப்போ அதெல்லாம் போடவே இல்லை 2 பேர்த்துக்கு வீடியோ. இல்லை, பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது ப்ரோக்ராம்லேயே இருக்குது கைஸ், அவங்களே செய்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் நம்ம தான் முட்டாள், நம்மளை தான் முட்டாளாக்குறாங்க. சும்மா நம்மளை ஒரு சாட்டர்டே சண்டேனா டிவி முன்னாடி உட்கார வைக்கிறது. சரிங்களா, நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா சீரியல்ஸ் கூட பார்க்காம சரி பிக் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆசையாக வரும்போது வெறுப்பாயிடுறாங்க. உண்மையிலே இந்த சீசன் 9 வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. கமல் சார் வருவாரா அப்படிங்கிறது தெரியல. சில பேர் வருவாங்கங்கிறாங்க, அதுக்கும் ஒரு கண்டென்ட்டை போட்டு சோசியல் மீடியா ஓட்டிகிட்டு இருக்குது. கமல்ஹாசன் வர போகிறாரு, இந்த சீசன் 8ஓட விஜய் சேதுபதி போக போகிறாங்க அப்படின்னு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. எந்த இதாக இருக்கட்டும் கைஸ், சரிங்களா. கேமை விளையாண்டா நல்லாயிருக்கும், உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க பண்ண எவிக்ஷன் எல்லாமே வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடந்திருக்கு. இந்த தடவை தான் மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி எவிக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் சாச்சனாக்கெலாம் ஓட்டே இல்லையாமா. சரிங்களா. ஸோ நிறையா விஷயங்களை இன்னும் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கணும், அந்த லவ் கண்டென்ட் எல்லாம் கேட்கணும். இன்னைக்கு கூட பவித்ரா வந்து தர்ஷிகாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீ தப்பான வழியில் போகிற, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, அட்வைஸ்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கேட்டு தர்ஷிகா திருந்தினாங்கன்னா சரி, திருந்தலைன்னா அவங்க என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பில் அவங்களே இதை போட்ட மாதிரி தான். சரியா. அப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, விஷால் வந்து இப்படி சாப்பாடு ஊட்ட வருவாராமா, வேணான்னு சொல்லியிருப்பாங்களாமா. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுமா தர்ஷிகா. சரியா, நல்லா கேம் விளையாடுங்க, எல்லாருமே நல்லா கேம் விளையாடுங்க. ஸோ இனி இந்த வாரம் வந்து 2 எவிக்ஷனா 1 எவிக்ஷனா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா 9 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் பட்டப்பேர் வேறு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ செல் வச்சு நான் பண்ணுறது. செல்லை பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த மாதிரி பொறுமையாக பேச முடியாது, என்ன லைட்டாக தான் பேசியிருப்பேன் நான். தேங்க்யூ கைஸ், பார்க்கலாம், பாய்.